சில பேருக்கு வந்து நீங்க காலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பச்சை குத்திருப்பாங்க. அவங்க கால் வலியினால் துடிச்சதுனால, முட்டி வலியினால பச்சை குத்துனாங்க அது போகுது. நவ் இட் ஹஸ் பிகம் டேட்டூ. தலை வந்து சுருள் சுருளா இருக்கும். அது ஆண்டனா மாரி. அதுக்கு நேரா வந்து சின்ன மெலிசா 0.25 கொஞ்சம் வெளியில நிக்கும். அத மட்டும் தான் ஸ்கின்ல குத்தும். பட் கிரானிக் கேஸ்னாக்கா அது கொஞ்சம் டிஃபரன்ஸ் மாறும். கொஞ்சம் அதிக ஆழமா குத்த வேண்டியிருக்கும். ஊசியிலேயே வந்து நிறைய வகைகள் இருக்கு. அக்குபஞ்சர் பிரின்சிபல் என்னன்னு சொன்னாக்கா, உடம்புல வந்து இதுலேருந்து இது வரை தான் ஆர்கன்ஸ். பிரெயின்ல ஆர்கன் கிடையாது. ஆர்கன் கிடையாது. அக்குபஞ்சரை பொறுத்தவரைக்கும் இன்கேஸ் ஒருத்தர் தும்மல் வருது, அலர்ஜி தும்மல் வருது, அதுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 5 சுன் சொல்லி இங்கே ப்ரெஸ் பண்ணாக்கா தும்மல் நின்று போடும். அதே மாதிரி இங்கே மசாஜ் பண்ணிட்டே இருந்தால் தும்மல் நின்று போடும். அதே மாதிரி இங்கே ஒரு DU14 ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல ப்ராமினெண்ட்டாக ஒரு இது இருக்கும், எலும்பு C7. அதில் நீங்கள் ப்ரெஷர் பண்ணால் பாடி பெயின், ஃபீவர் எல்லாம் அந்த ஒரே பாயிண்ட் போடும். ஹெல்த் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் டி.ஏ. ஜெகநாதன் அவர்கள் இருக்கிறார். இவர் வந்து அக்குபஞ்சரிஸ்ட். வணக்கம் சார். ஹெல்த் டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். டாக்டர் சார், ஆக்சுவலி மருத்துவத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அலோபதி இருக்கு, ஆயுர்வேதம் இருக்கு, இன்னும் பல விதங்களில் மருத்துவ முறைகள் இருக்கு. இதெல்லாம் மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணக்கூடிய விஷயங்கள். இது நம்ம எல்லாருக்குமே பொதுவாக தெரியும். அது என்ன சார் அக்குபஞ்சர் அப்படிங்கிறது? ஆங்கில மருத்துவம்ன்றது இப்போ ஒரு 200 ஆண்டுகளுக்காக உண்டு. நம்முடைய முன்னோர்கள் வந்து பச்சை இலை, சித்த வைத்தியம், ஆயுர்வேதம், யுனானி இதெல்லாம் பண்ணிட்டு அது இந்தியாவில் இருக்கிற வழக்கங்கள். இந்தியாவிலேயே வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த முள்ளால் எடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, முள்ளால் எடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்டை நம்ம குத்தி அதை மருத்துவம் பண்ணது ஒரு முறை. இது வந்து போகர் சித்தர் வந்து நம்ம இந்தியாவில இருந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கார். சைனாவுக்கு போயிருக்கார். சைனாவில் போயிட்டு அங்கே எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்கார். அவங்க வந்து அவர்கிட்ட கற்றுண்ட முறையை வந்து நல்லா டெவலப் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டியாக வர அளவுக்கு இதை உயர்த்திருக்காங்க. சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. போகர் சித்தர்னா பழனி முருகன் கோயில செஞ்சவரா? ஆமாம், அவர் தான். அந்த சிலையை வடிவமைச்சவர். அவரே தான். 7ஆம் அறிவு பார்த்தீங்க இல்லையா, அவரே தான். ஓகே ஓகே. முதல்ல அப்போ இந்த போகர் சித்தர் தான் இந்த அக்குபஞ்சர் முறையே கொண்டு வந்தாரா? அவர் தான் எல்லா வைத்தியமும் கொண்டு வர. இப்போ இந்தியாவில் இருந்து தான் சைனா உள்ளிட்ட மற்ற நாடுகளுக்கு இந்த அக்குபஞ்சர் முறை அப்படிங்கிறதே பரவி இருக்கு. முதல்ல இந்தியாவில் தான் வந்திருக்குது. அதே போகர் பரப்பினர்ன்றதை தவிர இந்த நம்ம சில அந்த காலத்தில் வந்து கால் வலி, முட்டி வலி இருந்தது. அப்போ பச்சை குத்துற வழக்கம் இருந்தது. அது சில பேருக்கு வந்து நீங்க காலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பச்சை குத்திருப்பாங்க. அவங்க கால் வலியினால் துடிச்சதுனால, முட்டி வலியினால பச்சை குத்தினாங்க அது போகுது. அது டாட்டூவா இப்ப இருக்கு. நவ் இட் ஹஸ் பிகம் டாட்டூ. ஓகே ஓகே. சோ அந்த டாட்டூ அப்படிங்கிறது கூட மருத்துவ முறை தான். மருத்துவ முறை தான். அது வந்து சயின்டிஃபிக்கா நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. பிகாஸ் இட் எரோட்ஸ் த ஸ்கின்ஸ். இப்போ இந்த அக்குபஞ்சர் பத்தி சொல்றீங்கல்ல சார், இது வந்து பொதுவா எல்லா வியாதிகளுக்கும் பயன்படுதா, இல்ல ஒரு சில குறிப்பிட்ட வியாதிகளுக்கு மட்டும்தான் பயன்படுதா? எல்லா வியாதிகளுக்குமே பயன்படுது. குறிப்பாக வந்து வலிகள் நிவாரணம்னாக்கா அக்குபஞ்சர் முதலிடம் வருது. வலி நிவாரணி இன்ஸ்டண்டா நிவாரணம் கொடுக்குது. அதே மாதிரி கிரானிக் கேஸு, அதே மாதிரி கிரானிக் கேஸ்னா கொஞ்சம் நாள் ஆகும். அக்யூட் கேஸு உடனடியாக வைத்தியம்னா இது பண்ணாங்க சரியாயிடும். ஓகே. அக்குபஞ்சரை கையாளும் முறைகள்னு சிலது இருக்கும்ல, அப்படி இருக்குங்களா? இருக்கு டெஃபினட்டா இருக்கு. அது என்னென்னு அதை பத்தி ஒரு விளக்கம். அக்குபஞ்சர் வந்து ஒரு நீடில் போடும்போது அதுக்குன்னு உண்டான பாயிண்ட் இருக்கு, அதை போடணும். அதே மாதிரி அந்த பாயிண்ட் போகிற இடத்த சுத்தம் பண்ணணும். இந்த ஊசி வந்து ஸ்டெரிலைஸ்டு நீடில் மாதிரி இருக்கணும். இல்லைன்னா போடக்கூடாது. ஒருத்தருக்கு போட்ட ஊசியை இன்னொருத்தருக்கு போடக்கூடாது. ஒரு காலத்தில் தங்கத்தில் ஊசி இருந்தது, வெள்ளியில் ஊசி இருந்தது. அதை கூட ஒரு முறை தான் யூஸ் பண்ணுவாங்களா? தங்கத்தை மட்டும் அவங்க ஸ்டெரிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஒருத்தருக்கு போட்ட ஊசியை ஒருத்தருக்கு போடக்கூடாது. இப்போ நீங்க ஊசின்னு சொல்றீங்க இல்லையா, இப்போ நாம மருந்தோட செலுத்தக்கூடிய இன்ஜெக்ஷனும் நீங்க பயன்படுத்தக்கூடிய இந்த குத்தூசி அக்குபஞ்சர் நீடில்ஸ் அப்படிங்கிறதும் ஒரே மாதிரி இருக்குமா, இல்ல டிஃபரன்ஸ் இருக்கா? சிரஞ்சி நீடில் அது வேற. அது வந்து நம்ம யூஸ் பண்றது கிடையாது. அக்குபஞ்சருக்காகவே ஸ்பெஷலாக நீடில் இருக்கும். கொஞ்சம் தலை வந்து சுருளாக இருக்கும். அது ஆண்டனா மாதிரி. அதுக்கு நேரம் வந்து சின்ன மெலிசா 0.25 கொஞ்சம் வெளியில் நீட்டு இருக்கும். அதை மட்டும்தான் ஸ்கின்ல குத்தணும்.
ஸ்கின்ல 3rd லேயர் வரையில் தான் குத்துவாங்க ஓகே. நார்மலாக. பட் கிரானிக் கேஸ்னாக்கா அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மாறும், கொஞ்சம் அதிக ஆழமாக குத்த வேண்டியிருக்கும். ஊசியிலே வந்து நிறைய வகைகள் இருக்கு. ஓகே. இப்போ அதுதான் அடுத்த கேள்வியா கேட்கணும்னு நினைச்சேன். ஊசிகள் நீங்க சொன்ன அந்த குத்தூசிகள் வந்து வலிக்கு தகுந்த மாதிரியும், வியாதிக்கு தகுந்த மாதிரியும் வித்தியாசப்படுமா? இல்லை, வியாதிக்கு தகுந்த மாதிரிலாம் வித்தியாசப்படுறது இல்லை, வலிக்கு தகுந்த மாதிரி தான். வலிக்கு ஓகே. மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வியாதிக்கு வந்து எல்லாமே மேலோட்டமாக போடக்கூடிய ஊசிகள் தான். நீங்க பயன்படுத்தக்கூடிய ஊசிகளுக்கு சைஸ், ஷேப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு. அப்போ அக்குபஞ்சர்லேயே வந்து அந்த ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதோட மெஷர்மெண்ட் இருக்கு. அதை சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஊசிக்கும் சுன் அளவு, அதனோட அளவு சுன். ஒரு சுன்னாக்கா இந்த கட்டை விரல் அகலம் இருக்கும். அது இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அகலம் வந்துடும். ஓகே. அது ஒரு சுன். ஊசியிலையும் வந்து அதிலே 1/4 சுன்னு இருக்கு, அரை சுன்னு இருக்கு, 1 சுன்னு இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு, 5 சுன்னு இருக்கு. எல்லாமே 0.25 mm தான் இருக்கும் திக்னஸ். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஊசிகள் இப்போ நீங்க சொன்ன மாதிரி முதல்ல எல்லாம் தங்கத்துல பயன்படுத்தினாங்கன்னு சொன்னாங்க. இப்போ என்ன மாதிரி மெட்டல்ஸ்ல வருது? இப்போ ஸ்டீல்ல வருது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வருது. அந்த ஹெட் வந்து ஸ்டீல்ல வருது. சிலதுல ஹெட் காப்பர்ல வருது. ஓகே. அந்த உள்ள போடுற ஊசி மட்டும் ஸ்டீல். ஓகே, ஓகே. ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஓகே, ஓகே. அந்த நீடில்ஸ் வந்து குத்துற அளவுன்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து டீப் இன்சைட் இட் டசன்ட் கோ. நார்மலி உடம்போட சைஸை பொறுத்த மாதிரி சில பேருக்கு கொஞ்சம் டீப்பா போட வேண்டி வரும். ஓஹோ! எல்லாருக்குமே 3rd லேயர்ல தான் போடணும்னு கிடையாது. ஓகே, ஓகே. ஸோ அது வலிய பொறுத்தும், உடம்போட சைஸ பொறுத்தும், உடம்பு சைஸ். அந்த மசில் ஆ ஸ்ட்ரென்த்த பொறுத்தும். ஓகே, ஓகே. இப்போ நீங்க ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் பாயிண்ட்ஸ் பார்த்துன்னு சொன்னீங்கல்ல. அது என்ன பாயிண்ட்ஸ்? பிரஷர் பாயிண்ட்ஸ்? எஸ். ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்னா அக்குபஞ்சர்ல மொத்தம் 361 புள்ளிகள் இருக்கு. மொத்தமே இந்த பாடி ஃபுல்லாகவே 361 புள்ளிகள் தான். அந்த 361 புள்ளிகளில் எந்த இடத்துல பேஷண்ட்டுக்கு எங்கே வலி இருக்குதோ அந்த இடத்துல லோக்கல் பாயிண்ட் போடலாம். அதை தவிர தூர புள்ளிகள், வேற நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போடலாம். அக்குபஞ்சர் பிரின்சிபல் என்னன்னு சொன்னாக்கா, நம்ம உடம்புல வந்து இதுலேருந்து இது வரை தான் ஆர்கன்ஸ். ஓ! பிரெயின்ல கழுத்துல இருந்து வயிறு வரலையா? ஆமா. பிரெயின்ல ஆர்கன் கிடையாது, கண்ணு அப்புறம்? ஆர்கன் கிடையாது. அக்குபஞ்சரை பொறுத்தவரையில் ஓகே. வியாதிகள் கண்ணுக்கு வரும், காதுக்கு வரும், தலைக்கு வரும். ஆனால் அது உற்பத்தி பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து இது வரையில் தான். ஓகே. அதையே 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. மொத்தமே 12 ஆர்கன்ஸ். வயிறு, ஸ்ப்ளீனு, அப்புறம் லிவர், கேல்பிளாடர், அதே மாதிரி ஹார்ட்டு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அந்த மாதிரி பான்க்ரியாஸ், கிட்னி, Kidney. யூரினரி பிளாடர். அதே மாதிரி அதை வகைப்படுத்தி ஒவ்வொன்றையும் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு எனர்ஜியை கொண்டு வரதுக்காக 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. நான் ஆக்சுவலி அடுத்த கேள்வி அதுதான் என்னோடது. பஞ்சபூதங்களுக்கும் நம்ம உடம்புக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அது இந்த பிரஷருக்கும் சம்பந்தப்பட்டதா? டெஃபினட்டாக இருக்கு. பஞ்சபூதங்கள் என்னென்ன நமக்கு? ஆகாயம், காற்று, நீர், நெருப்பு, காற்று, வெற்றிடம். ஆகாயம், வெற்றிடம், இதெல்லாம் ஒரு 5 பூதங்கள். பிரபஞ்சத்தில் இருக்கிறது தான் நம்ம உடம்புல இருக்கு. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது சொல்றாங்க. நம்ம மண்ணுக்கு போனா கூட அது பஞ்சபூதத்தோடு தான் சேர்ந்து போகுது. நம்ம ஸ்பெஷல் கிடையாது. அது வந்து பஞ்சபூதத்தில் பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து மண்ணாக பிரிக்கப்பட்டது வந்து ஸ்டமக்கும் ஸ்ப்ளீனும். அப்புறம் ஃபயர் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். 5 எலிமெண்ட்ஸ். அது வந்து ஹார்ட்டு, ஸ்மால் இன்டெஸ்டைன், பெரிகார்டியம். இதயத்தினோட உரை வந்து வேற எந்த மெடிசின்லையும் கிடையாது, அக்குபஞ்சரில் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி ட்ரிபிள் ஹார்மோன் சொல்லுவோம், அதெல்லாம் ஃபயரோட கணக்கு. அது வந்து நம்ம 3 பாகமாக பிரிக்குதா, 3 ஹெட், தொராக்ஸ், அப்டமன் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அது 3 இதுவாக பிரிக்குது. மூவெப்ப மண்டலம்னு சொல்லுவாங்க தமிழில். அது ட்ரிபிள் வார்மர். அதுக்கப்புறம் வந்து காற்று வந்து நுரையீரலையும் லார்ஜ் இன்டெஸ்டைனையும் குறிக்கும். நீர் வந்து கிட்னியையும் யூரினரி பிளாடரையும் குறிக்கும். அடுத்தது வந்து ஆகாயம் இல்லை வெற்றிடம், இல்லாட்டா அதை மரம்னு கூட சொல்லுவாங்க, வுட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆகாயம், வெற்றிடம். அதுக்கு வந்து லிவர் அண்ட் கேல்பிளாடர். இது 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. உடம்புல எந்த இம்பேலன்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து டிசீஸ்ன்னு சொல்றது இல்லை அக்குபஞ்சரில். அதை வந்து இம்பேலன்ஸ் சொல்லுவோம். ஓகே. அந்த இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்றது தான் நம்மளுடைய வேலை. சமநிலை இல்லாதது. ஓகே, ஓகே. அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்றீங்க. எந்த ஆர்கன்ல வீக்கா இருக்கோ அந்த ஆர்கன்ல ஊசி போட்டு அது எனர்ஜைஸ் ஆகி வேலை செய்யும். சார், நீங்க முதல்லயே ஒண்ணு சொன்னீங்க. ஆக்சுவலி அந்த நீடில்ஸ் வந்து பியர்ஸ் பண்றது வந்து
ஸ்கின்னோட 3rd லேயர் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல. பாடிக்கு உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ சரிப்படுத்துறதுக்கும் அந்த மாதிரி பியர்ஸ் தான் ஆகுமா? ஆமா, ஆமா. பாடிக்குள்ள அந்த ஆர்கன் எல்லாம் உள்ள போக முடியாது ஊசி. ஆ. 3rd லேயரோட சரி. அதுதான் வந்து மூளைக்கு கமாண்ட் குடுத்துட்டு, அங்கேருந்து உங்களுக்கு திரும்ப கமாண்ட் வரும். சோ அதுதான் அந்த பிரஷர் பாயிண்ட்ஸ்ல ஆமா. நீங்க குடுக்கறது ஆமா. பர்ட்டிகுலரா. இந்த ஆர்கன்ஸ் சொன்னேன் இல்லையா? ஒரு சில ஆர்கன் வந்து இன் ஆர்கன் சொல்லுவாங்க. ம். இன்னொன்னு யாங்ன்னு சொல்லுவாங்க. இன் ஆர்கன்னா கெட்டியான உறுப்பு. Okay. யாங்ன்னா குழல் போல இருக்கிறது. இது கூட அந்த சைனீஸ் பாஷை மாதிரியே இருக்கே. ஆமா. இன் யான். எல்லாம் அங்கேருந்து வந்தது. அவங்க Okay. டெவலப் பண்ணி நம்ம குடுத்தது தான் ஓ, நம்ம இங்கிருந்து போய் அங்க டெவலப் ஆகி அங்க வந்திருக்கு. டெவலப் ஆயி நமக்கு வந்திருக்கு திருப்பியும். அது ஓகே, இன் ஓகே. யாங்ன்னும் போது ஒண்ணு யாங்னாக்கா உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட். ம்ஹ்ம். இன்னுனாக்கா கெட்டி உறுப்பு அதுதான் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன் உறுப்புகள். நீங்க இப்போ உறுப்புகள் செயலிழப்போ இல்ல இம்பேலன்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு வரீங்க. அதெல்லாம் இந்த நீடில்ஸ்னால சரிப்படுத்த முடியுங்கிறீங்க. இது வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பொதுவா சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி உடல் உபாதைகளுக்கும் பயன்படுதா? நிச்சயமா பயன்படும். சளின்றது எதனால வருது? ஒண்ணு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரால வருது. அப்புறம் லங்ஸ்னால வருது. சரியா மோஷன் போல லார்ஜ் இன்டெஸ்டைன் இது எல்லாத்துக்கூட சம்மந்தப்பட்டு சளி வருது. ம். இப்போ சளி வர்றதுக்கு லங்ஸில் எனர்ஜி பாயிண்ட்டை போட்டாக்கா சளி நிற்கும். இப்போ இன்கேஸ் ஒருத்தர் தும்மல் வருது, அலர்ஜி தும்மல் வருதுன்னா அதுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 5 சுன் சளி இங்கே ப்ரெஸ் பண்ணாக்கா ம். தும்மல் நின்று போயிடும். அதே இங்கே மசாஜ் பண்ணிட்டே இருந்தால் தும்மல் நின்று போயிடும். அப்படிங்களா? ஆமாம். ஒரு சிலருக்கு காலையில எழுந்ததுல இருந்து ஒரு 10-15 தடவை கண்டிப்பா தும்மல் இருந்துகிட்டே இருக்கும்னு பச்சை வச்சுக்கோங்களேன். தண்ணியில கை வச்சாலே அவங்களுக்கு வந்துடும். எழுந்த உடனே பச்சை தண்ணியில கை வச்சா வரும். பாடி ஹீட்டா இருக்கும் சார். ம். சரின்னு இளநீர் கொடுக்குறாங்க. மறுநாள் காலையில பார்த்தா தும்மல், சளி அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அது வந்து இவங்க படுக்கையில இருந்து எழுந்துக்கும் போதே தலகாணியில் இருக்கிற தூசு கூட அவங்களுக்கு அலர்ஜியா அலர்ஜி இருக்கும். ஆயிட்டு இருக்கும். அதனால கூட தும்மல் வரும். அதுதான் எழுந்த உடனே எழுந்து நடக்கக்கூடாது. உட்காந்துட்டு சும்மா சின்ன சின்ன எக்ஸசைஸ் இப்படி எப்படி இங்கே அமுக்கி கட்டை விரல் அமுக்கி பண்ணாக்கா அவங்களுக்கு ஓரளவு குணப்படுத்தும். ஒரு இன்ன லாங் டர்ம் அவங்களுக்கு இது இருக்காது, அலர்ஜி இருக்காது. ஓகே. இது வந்து நீங்க சொல்றது இந்த சளி இது சம்பந்தப்பட்ட இதுக்கு. காய்ச்சல் இந்த மாதிரி காய்ச்சல் வந்து என்ன சூடு, பாடி சூடு. பாடி சூடு. ம். நீங்கள் அலோபதி ஆங்கிள் இஸ் டிஃப்ரெண்ட். எங்கள் ஆங்கிள் வந்து வெளியில் சூடு இருக்குது, உள்ளேருந்து சூடு அதிகமாக ப்ரொடியூஸ் அதிகமா இருக்கு. அதை குறைக்கணும். ம். அப்போது ஃபயர் ஆர்கன் இருக்கு இல்லையா? நான் ஹார்ட்டு சொன்னேன், ஸ்மால் இன்டெஸ்டைன், ட்ரிபிள் வார்மர், பெரிகார்ட்னு சொன்னேன். அந்த சேனலில் ட்ரீட் பண்ணி சுகரை குறைக்கலாம், இது ஹீட்டை குறைக்கலாம். ஹீட்டை குறைக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு DO14 ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல ப்ராமினெண்ட்டாக ஒரு இது இருக்கும், எலும்பு இருக்கும். சரிங்க. C7. ம், ம். அதில் நீங்கள் ப்ரெஷர் பண்ணால் பாடி பெயின், ஃபீவர் எல்லாம் அந்த ஒரே பாயிண்ட் போகும். ஓ, அதில் மசாஜ் பண்ண கிளாக் வைஸ் அந்த ஆன்டி கிளாக்ஸ் பண்ணாக்கா அது உடனே உங்களுக்கு என்ன நம்பர் சொன்னீங்க? C7. ஓகே, C7 அந்த ப்ராமினெண்ட் எலும்பு இருக்கும். அது இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் ஓகே, ஓகே. ரிசல்ட். ஓகே சார். நிறைய விளக்கங்கள் தந்துட்டு இருக்கீங்க. நிறைய டிப்ஸும் தந்துட்டு இருக்கீங்க. டிப்ஸ் தான் நிறைய கொடுக்கணும். ஓகே, ஓகே. ரீச் எவ்ரிவன். சரிங்க சார். நம்ம ஹெல்த் டாக்ஸ் நேயர்களுக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம்.